கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாதிருந்தாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? வலி என்று பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வலிகள் இருக்கிறது. அந்த வலியை நிறைய நேரத்தில் வெளியில சொல்ல முடியல. உடம்புல பட்ட வலிக்கு ஏதாவது மருந்தை போட்டா அது ஆறிடும். ஆனால் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வலியில கஷ்டப்படுகிறீங்க. இன்னைக்கு எந்த வலியில இருக்கிறையோ அதெல்லாம் உனக்கு வழியாக மாறப்போகிறது. இந்த வேத வசனத்தை பார்த்தீங்கல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வரும்போது மிகுந்த உபத்திரவம் அடைகிறாளாம். இந்த கன்சீவான சில தாயார்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், இல்லாட்டி டெலிவரிக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் டேட்டுக்கு முன்னாடியே கொண்டு போகும்போது டாக்டர் அவங்கள செக்கப்புக்கு வரும்போது, ரவுண்ட்ஸுக்கு வரும்போது என்ன கேட்பாங்க தெரியுமா? வலி வந்துச்சா, பெயின் வந்துச்சான்னு கேட்பாங்க. நம்ம நார்மலாக யாரையாவது பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேட்போம், இல்லாட்டி எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்போம். யாரையாவது பார்த்து வலி வந்துச்சான்னு கேட்போமா? ஆனால் அந்த டாக்டர் என்ன கேட்குறாரு தெரியுமா? வலி வந்துச்சா அப்படின்னு. வலி வரலையா, நான் இப்போ உனக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறேன், இன்ஜெக்ஷனை போட்டால் என்ன வரும்? வலி வரும்னு. ஒருவேளை தானா உனக்குள்ள வந்த வலியா இருக்கலாம், இல்லாட்டி மற்றவர்கள் உனக்கு கொடுத்த வலியா இருக்கலாம். இதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று புதிதாய் உனக்கு பிறக்க போகிறது என்று அர்த்தம். ஒருவேளை நீ என்ன மனவலியில இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, என்ன விதமான வேதனைக்குள்ள நீ போயிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ வேதனைப்படுகிற காரியத்தில் புதிதா ஏதோ ஒரு காரியம் பிறக்க போகிறது. உனக்கு இன்னைக்கு டெலிவரி ஆக போகிறது. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டானா. யாபேஸ் என்றாலே பெயின் என்ற அர்த்தம், வலி என்ற அர்த்தமா. பார்த்தீங்களா, ஒருத்தனுடைய பேருக்கு அர்த்தமே வலின்னு இருக்கு. யோபு பிறந்த நாளை சபித்தது போல நிறைய பேர் இன்னைக்கு நான் ஏன் பிறந்தனோ தெரியல, ஏன் வளர்ந்தனோன்னு தெரியல, ஏன் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியலையேன்னு வலியில நீ இருக்கிறனா, உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன் ஒரு புதிய காரியம் உனக்கு பிறக்க போகிறது. எப்பொழுதெல்லாம் உனக்கு வலி ஜாஸ்தியா ரூம்ல இருந்து கத்துறையோ, பாத்ரூமுக்குள்ள இருந்து டேபை திறந்து விட்டுட்டு அழுகிறையோ, ரோட்டுல போகும்போது அழுகிறையோ, பைக்கில் போகும்போது அழுறையா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், புதிதான ஒன்று உனக்கு பிறக்க போகிறது. கவலைப்படாத, இந்த வலியும் உனக்கு வழியாக மாறும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியத்திற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும், தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.